சிவன் கோவிலுக்கு போயிருப்பீங்க. அங்க சிவபெருமானுக்கு நேர் எதிரா நந்தி சிலை இருக்கும். அதற்கான காரணத்தை இந்த கதை மூலமா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆன்மீக கதையை முழுமையா கேளுங்க. பூலோகத்தில் சிவாதர் என்ற சிவபக்தர் வாழ்ந்தார். அவரது மனைவி சித்ரவதி. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் சிவாதர் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவரது எண்ணம் நிறைவேற ஆசீர்வதித்தார். காலங்கள் கழிந்தது. ஒரு நாள் சிவாதர் நிலத்தை விழும்போது தங்க பேழை ஒன்றை கண்டார். அதில் தங்க விக்கிரகம் போன்ற காளைக்கன்று வடிவிலான குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயர் வைக்குமாறு சிவாதார் காதில் சிவபெருமான் ஓதினார். நந்தி சிறு வயதிலேயே சாஸ்திரம் வேதங்களை கற்று 7 வயதிலேயே ஞான பண்டிதராக விளங்கினார். இவர் மீது பற்று கொண்ட சிவபெருமான் நந்தி தேவர் என அழைக்குமாறு அசரீரியாக சொன்னார். நந்தி தேவருக்கு சுயஞ்சை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். தூய்மையான வெண்மை நிறம் கொண்டவர் நந்தி தேவர். இவர் அகம்படியர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர். அகம்படியர் என்ற சொல்லுக்கு காவல் என்ற பொருளும் உண்டு. இதனால்தான் சிவன் கோவிலில் நுழைவாயிலில் நந்தி தேவர் காவல் தெய்வமாக நிற்கிறார். இவரிடம் உத்தரவு பெற்றுதான் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். பிரதோஷ நாட்களில் துர்தேவதைகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கும். இதனால் தீமைகள் அதிகம் நடக்கும். இதற்காகத்தான் நந்தியின் கொம்பில் நின்று சிவபெருமான் நடனமாடுகிறார். இனி யாராவது நீங்கள் செல்லும் வழியில் நின்றால் நந்தி மாதிரி குறுக்கே நிற்காதே என்று சொல்லாதீர்கள். அவர்கள் உங்களை காப்பவர் என்று சொல்லாமல் சொல்வதாகத்தான் பொருள்படும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.